யாருக்காக இவ மாறினா தம்ப்நெயில் பார்த்துட்டு உள்ள வந்திருக்க அன்பு உள்ளம். பெண்ணா இருந்தா நீங்களும் இப்படியான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இருந்தா உங்களுக்கு நீங்க நேசிக்கிற பெண் இது போலதான் வளர்ந்தாங்களா அப்படி சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணலாம் தாராளமா. சோ நான் என்னதான் இருந்தாலும் ஹை கிளாஸ் இருந்தாலும் லோ கிளாஸ் இருந்தாலும் ஒரு பொண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அந்த வீட்டுல அதுவும் கடைக்குட்டி அப்படின்னா ரொம்ப சூப்பரா ரொம்ப பிரின்சஸ் இளவரசி மாதிரி வளர்ப்பாங்க இல்லையா, அதே தோணல் தான் நானும் வளர்ந்தேன். சில பல மனவேதனைகள்லாம் பிட்வீன்ல வந்தாலும் கூட வெந்நீர் கூட வைக்க தெரியாத ஒரு பொண்ணாதான் என்ன அந்த அளவுக்கு பொத்தி பாதுகாத்து வளர்த்தது என்னுடைய தாய் தகப்பன். சோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு டெடிகேட்டடாவும் இருக்கட்டும். பின்ன என்ன மாதிரியே சில பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த வீடியோ டெடிகேட்டடா இருக்கணும் சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். 2 வண்டி பாத்திரத்துக்கு மேல தேய்ச்சி கழுவி அதை எடுத்து அரேஞ்ச் பண்ற ஜாப் இருக்கு பாருங்க. அந்தந்த வெசில்ஸ் அங்கங்க அந்தந்த ரேக்ல, அதுதாங்க மிகப்பெரிய ஒரு டாஸ்கே. சோ எனக்கு எப்பயுமே வெசில்ஸ் அப்படியே மேல போட்டு வச்சிருந்தா எனக்கு பிடிக்காது. மேபி நான் சில சமயங்கள்ல வேலைக்கு போற அவசரத்துல அப்படியே மேல போட்டு வச்சுட்டு போயிட்டேனா கூட எனக்கு அடுத்து சமைக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப சோம்பேறியா இருக்கும். ஆனா இது போல எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி நான் வச்சுட்டு போனேன்னா அது அப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷா அந்த டேபிள் டாப் அந்த கிச்சனுடைய மேடையை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப நான் என்னுடைய அந்த டின்னர் ஆகட்டும், பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், லஞ்ச் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லா சந்தோஷமா செய்ய ஆரம்பிப்பேன். சோ அதனால அதிகமான வேலை இருக்க மாதிரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது இது எல்லாமே ப்ராப்பரா பண்ணுவாங்க. ஈவன் கிச்சனுக்கு மேல இருக்க அந்த டைல்ஸ் செவர் முதற்கொண்டு தொடச்சி கிளீன் பண்ணி வச்சிடுவேன். சோ மத்த டேஸ்ல இந்த வெசல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா கழுவி கவுத்து வச்சுட்டு முடிஞ்சா எடுத்து அடுக்கி வைப்பேன், முடியலன்னா விட்டுருவேன். மேக்ஸிமம் ஆஃப் த டைம்ல அடுக்கி வைக்கிறதுக்கு நான் எஃபெக்ட் போடுவாங்க. ஏன்னா அப்பதான் அந்த கிச்சன் மாதிரியே ரொம்ப கிளீனா நீட்டா நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப் பிளஸ் ஹைஜீனிக் லைஃப் வாழ்றோம் அப்படின்னு ஃபீல் ஆகும். சோ இந்த மாதிரி எனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் பெண்டு கலந்துடும். இதே போல அன்பு உள்ளமா நீங்க பெண்ணா அப்ப கமெண்ட் பண்ணுங்க. இது ப்ராப்பரா எல்லாமே கிளீன் பண்ணதுக்கான காரண கார்த்தி என்ன தெரியுமாங்க, இன்னைக்கு ரொம்ப ஆசைப்பட்டு சிக்கன் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு நினைச்சேங்க. சோ நார்மலா இருக்கும் போதாச்சும் அடுப்பு ஓரளவுக்கு அங்கங்க கொஞ்சம் அப்படியே மேல வெசல்ஸ் எல்லாம் இருந்தா கூட ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். பட் நான்வெஜ்னு போகும்போது எனக்கு நான்வெஜ் செய்யறதுக்கு முன்னாடி அந்த டேபிள் டாப் அந்த கிச்சனுடைய மேல ஃபுல்லா ப்ராப்பர் கிளீனா இருக்கணும், செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் கிளீனா இருக்கணும். அப்ப நான் மட்டும்தான் எனக்கு அந்த 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 நான்வெஜ்ஜுடைய ஸ்மெல் அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது நான் ரொம்ப ஹைஜீனிக்கா பண்ணேன் எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்பதான் அந்த ஃபுட்டை நான் நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும். அதனாலதான் இப்படி நானே என்ன நோக அடிச்சுக்கிட்டு இவ்வளவு வேலையை மெனக்கட்டி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ உங்க வீட்டுல இருக்க பெண்கள் இது போல ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எல்லா வேலையும் பண்றாங்கன்னா தயவு செய்து ஆண்கள் அன்பு உள்ளங்கள் உங்களுடைய வீட்டு பெண்களுக்கு தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க. நான் இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு ஹாட் வாட்டர் கூட வைக்க தெரியாத ஒரு பொண்ணுதான். 10 வருஷம் தனியா லைஃப் சர்வே பண்ணும் போதும் கூட நான் எனக்கு உதவியாளர் அம்மா பஞ்சா ராதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வச்சுதான் அவங்க குக் பண்ணி கொடுத்தா நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படி எனக்கு உதவியாளர் வச்சு பாத்துக்கவே முடியலன்னா டப்புன்னு என்ன பண்ணுவேன், வீட்டுல இருக்க எல்லா திங்ஸையும் தூக்கி என்னுடைய அப்பா கிட்டயோ இல்ல என்னுடைய சிஸ்டர்ஸ் கிட்டயோ இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ யார்கிட்டயோ கை மாத்தி வச்சுட்டு என்ன பண்ணுவேன், டக்குன்னு ஒரு பிஜில போய் தங்கிடுவேன். பிஜில தானா டைமுக்கு சாப்பாடு வந்துடும். சோ அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு பொண்ணு தான் நானு. சர்வெண்ட் வைக்கிறதுக்கான ஒரு சினாரியோஸ் என் லைஃப்ல இல்ல. தட் பர்டிகுலர் டைம்ல எனக்கு ஃபண்ட் இஷ்யூவா இருக்குன்னா டக்குன்னு கண்ண மூடிட்டு பிஜில போயிட்டு உட்காந்துடுவேன். என்னுடைய ஃபியூச்சர் பார்ட்னர் என்ன ஒரு 15 டேஸ்க்கு ஒரு முறையோ இல்ல 20 டேஸ்க்கு ஒரு முறையோ இல்ல நேரம் இருக்குன்னா 10 டேஸ்க்கு ஒரு முறையோ பாத்துட்டு போவாங்க. அவங்க வந்துட்டு போற அந்த ஒரு நாள் அவங்களுக்கு பயங்கரமா வேற லெவல்ல நம்ம கிரீடம் தூக்கி தலையில வச்ச மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக நிறைய விஷயங்கள்லாம் செய்வேன். சோ வீடு ரொம்ப கிளீனா வச்சுக்குவேன், கிச்சன் மாதிரியே கிளீனா வச்சுக்குவேன், அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சு கொடுப்பேன். சோ இது போலதான் நீங்களும் நீங்க நேசிக்கக்கூடிய அன்பு உள்ளத்துக்கு செஞ்சு தருவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சோ இது மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டே நினைச்சுட்டே இருக்கும்போது பேரலா சிக்கன் நம்ம என்ன பண்ணணும்னா அதை மேரினேட் பண்ணணும், அதை ஊற வைக்கணும். அதுக்கு நான் இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் போட்டு அது கூட கொஞ்சமா கொத்தமல்லி தலை கொஞ்சமா புதினா தலை போட்டு இது மூணுத்தையும் ஒன்னா சேர்த்து அரைச்சிட்டு அந்த அரைச்ச பேஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவோம், சிக்கன்ல மஞ்சள் தூள் அதெல்லாம் போட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு கொஞ்சமா கறி மசாலா தூள் கொஞ்சமா சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவேன்னா மேரினேட் பண்ணி விடுவேன். அதாவது கிழிச்சிட்டு அது உள்ள ஊறணும் அந்த மாதிரி பண்ணி விடுவேன். பண்ணிவிட்டு அது ஒரு 1/2 hour 1 hour ஊறணும் அந்த ப்ராசஸ். சோ அதையும் பண்ணி முடிச்சுட்டு பிரியாணி இந்த வீடியோலயே வருமானு கேட்டா வராதுங்க. இதுல முழுக்க அந்த பிரியாணின்ற ஒரு வாவை சாப்பிடுறதுக்காக நான் பட்ட பாடு வேதனைகள் தாங்க உங்களுக்கு வரும். ஓகேவா? இருந்தாலும் இந்த மாதிரி நம்மள மாதிரியே இல்ல நம்மள விட அதிகமா கஷ்டப்படுற பெண்கள் இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. நீங்க தாங்க உங்க குடும்பத்துடைய குல தெய்வமே. இத கண்டிப்பா உங்க குடும்பத்துல இருக்க ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தாங்க இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மில்லியனரா growth ஆவாங்க. இது நிதர்சனமான உண்மை. கடவுள் பாதத்திலையும் பெண்ணை யாரு புரிஞ்சுக்கிட்டு பெண்ணுக்கு யாரு மரியாதை கொடுத்து பெண்மையுடைய பேச்சை யார் கேட்டு நடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா சாதிச்சிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது அந்த கடவுளுடைய பாதத்திலேயே நம்ம போயிட்டு நின்று அவர் முன்னாடி நம்ம நின்று ஏன் நான் ஜெயிக்கலன்னு கேட்டா நீ பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கலடா அப்படின்னு தான் கடவுளுடைய ஆன்சரா இருக்கும். சோ அதனால மறக்காம இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஆண் அன்பு உள்ளங்கள் உங்களோட அம்மா உங்களோட தங்கை உங்களோட சகோதரி உங்களோட அக்கா உங்களோட வைஃப் உங்களோட லவர் யாரா இருந்தாலும் உங்களுக்காக மெனக்கெட்டு இந்த மாதிரி எல்லாம் அவங்கள சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த பெண்மைக்கு மரியாதை கொடுங்க. முடிஞ்சா அந்த பெண்மைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்றதுனால எந்த இடத்துலயும் அந்த பொண்ணை காட்டிலும் நீங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸா திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த விஷயங்களை யாரு
பண்றாங்களோ அந்த ஆண்மகன் உண்மையாவே ஆண்கள்லயே மிக சிறந்த ஒரு இடத்தை கடவுள் பாதத்துல வந்து தொடுவாங்க, ரீச் பண்ணுவாங்க. கடவுளும் அந்த ஆண்மகனை மிகப்பெரிய அளவுல ஒரு பிளஸிங்ஸோட வச்சிருப்பாரு. புது புது ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும், புது புது பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, புது புது வேலைகள் கிடைக்கும், வேலைகள்ல உங்களுக்கு வந்து உயர் பதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. ஏன்னா அந்த பெண் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கா, அந்த பெண் வந்து உங்களால உங்க வீட்டுல மதிக்கப்படுறா. சோ உங்க மூலமா அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஹெல்ப் கிடைக்குது அப்படின்னும் போது அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. நாள் முழுக்க ஆடா மாடா தேஞ்சு உங்களுக்காக அவ்வளவு வேலை செஞ்சா கூட 4 மணி நேரம் 5 மணி நேரம், ஏன் கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் கிச்சனே கதின்னு சொல்லிட்டு கிச்சனை கட்டிக்கிட்டு வாழ்ந்தா கூட அந்த பொண்ணுக்கு நீங்க செய்யற அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் வேலையாகப்பட்டது அவளுடைய ஒட்டுமொத்த டே உடைய கஷ்டத்தையும் எடுத்துரும். அவ மனசுல அவளுக்கே தெரியாம ஒரு சந்தோஷம் வந்து உட்காரும். அந்த சந்தோஷம் தாங்க உங்களை உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாவோ ஒரு பணக்காரனவோ இந்த சமுதாயத்துல அந்தஸ்து உள்ள ஒரு நபராவோ மாற்றத்துக்கான காரணம் என்ன, கரு என்னன்னா அந்த பெண்மை உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி பாதையை நோக்கி போகுது. இது உண்மைங்க. உண்மைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அன்பு உள்ளங்களே, இடுப்பையே வலிக்குதுங்க, இடுப்பை புடிச்சுக்கிட்டு இந்த மேடையெல்லாம் கிளீனா தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா சிக்கனை வந்து கழுவிடுங்க. சிக்கன் வந்து எனக்கு சும்மா கழுவலாம் பிடிக்காது. சிக்கன் கழுவுறதுக்கே நான் மோர் தென் ஒரு 15 மினிட்ஸ் மேல எடுத்துக்கிட்டேன். அதனாலதாங்க இந்த வீடியோ நான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்து பண்றதுனாலதான் எனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு 2 hours அப்படி ஆயிடுது. ஜஸ்ட் கிளீனிங் ப்ராசஸ்க்கே. சிலர்லாம் எப்படின்னு தெரியல, கடகடன் பண்ணிட்டு வந்துருவாங்க. பட் எனக்கு அது போல பண்ண பிடிக்காது. ப்ராப்பரா பண்ணா மட்டும்தான் என் மனசு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பை புடிச்சுக்கிட்டு கழுத்து தலை எல்லாம் வலிச்சு ஒரு சொடக்கு போட்டேன் பாருங்க. நடன் உடஞ்சு தள்ளிச்சு என்னுடைய கழுத்துல. அந்த மாதிரி எனக்கு பெயின் எடுத்துக்கிச்சு. 2 hours மேல வேலை செஞ்சது. இந்த கேமராவை எடுத்து நிக்க வச்சது, கேமராக்கு ஆங்கிள் செட் பண்ணது, நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கேமரா என்ன ஒரு பக்கம் ஷூட்டும் பண்ணணும், இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே அந்த வேலை செஞ்சதுனால முடியலடா சாமி அப்படி ஆயிட்டா. அன்பு உள்ளங்களே, நான் சொன்னல ஸ்காட்ச் பிரைட் அந்த பஞ்சு இந்த பஞ்சு தாங்க. முடிஞ்சா இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான்லயோ இல்ல பிளிப்கார்ட்லயோ எதுலயோ ஒண்ணு கிடைக்குதுன்னா நான் அந்த லிங்க் கூட நான் முடிஞ்சா மட்டும் டேக் பண்றேன், பார்த்து யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்குங்க. கிச்சன் துடைக்கிறதுக்கான ஒரு சூப்பர் டூப்பர் ப்ராடக்ட் இது. எனக்கு ரொம்ப பர்சனலி நான் இந்த ஸ்காட்ச் பிரைட் ஸ்பாஞ்ச்ல நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டேன். ஆனா நான் டிமார்ட்ல தான் வாங்கினேன், வெளியில கடையில தான் வாங்கினேன். உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்குதான்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டு லிங்க் வேணா ஆட் பண்றேன், நீங்களும் போயிட்டு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹைஜீனிக்கா ஃபீல் ஆகும். அதனாலதான் சோ இந்த பஞ்சு எல்லாம் எடுத்து ஒண்ணு மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை எடுத்து நான் மேல வச்சேன். இப்பதாங்க சூப்பர் சீனே. வானல் எதுக்கு கழுவுனா இப்பதாங்க என்ட்ரியே, கதாநாயகனோட என்ட்ரி. யார் அந்த கதாநாயகன்? இந்த வீடியோல வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வேதனைகள் சோதனைகள் பல பக்குவங்கள் அனுபவங்கள் எல்லாம் அது அப்புறம் நான் வேலை செஞ்சு நான் இல்லங்க கதாநாயகி. ஃபைனலா இவ்வளவு கஷ்டப்பட்டது அந்த 1 ரூபா பிரியாணிக்காக தான். அந்த சிக்கன் ஊற வைக்கிறதுக்காக இந்த பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். கடாய் மாதிரி வானலி மாதிரி. இதுல மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு சிக்கனை வந்து அப்படியே அழகா சூப்பரா, அதுல ஒரே ஒரு கருப்பு கூட இல்லாம ஒரே ஒரு ரத்தம் வந்து கட்டி கட்டியா இருக்கும்ல அதெல்லாம் இல்லாம ப்ராப்பரா நான் கிளீன் பண்ணணும். சிக்கனுக்கே நான் நிறைய டைம் எடுத்து வந்து கிளீன் பண்ணேன். ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அது அப்புறம் கிளீன் பண்ணிட்டு ஃபைனலா என்ன பண்ணுவேன்னா அதுல 1 வண்டி மஞ்சள் தூள் வேற கொட்டிடுவேன். எப்படி பாத்திரம் 2 வண்டி பாத்திரத்தை கழுவி அதை தேய்ச்சி அதை அடுக்கி வைக்கிறது கஷ்டமோ அதே மாதிரி இந்த சிக்கனை வந்து கிளீனா இல்லாம நம்ம செஞ்சுட்டுமோன்ற ஃபீல் எனக்கு ஒரு செகண்ட் வந்துட்டா கூட நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஒமட்டிட்டு வந்துடும். அதனால என்ன பண்ணிட்டா இந்த சிக்கன் கூட அவ்வளவு தூரம் போராடி கழுவி முடிச்சுட்டு மேல இருந்த அந்த அழுக்கு எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலா அந்த மஞ்சள் தூளியும் 1 வண்டி அப்படின்ற அளவுக்கு ஒரு 2-3 டீஸ்பூன் கொட்டி அதுக்கப்புறம் அதுல ஒரு 15 மினிட்ஸ் அது ஊறினதுக்கு அப்புறமா அந்த மஞ்சள் தூள் எல்லாம் சேர்ந்து நமக்கே தெரியாம அங்கங்க அழுக்கா திருப்பியா சேர்ந்துருக்கிறதெல்லாம் மேல லேயர் மாதிரி படியும். அந்த லேயரையும் திரும்பி பிச்சு கலாச்சிட்டு கிளீனா ஆனதுக்கு அப்புறமா தான் அதை எடுத்து நான் மேரினேட் பண்ணுவேன். மேரினேட் பண்ற வீடியோ மட்டும் தான் இதுல அட்டாச் பண்ணிருக்கேன். சிக்கன் பிரியாணி வீடியோவை செப்பரேட்டா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கண்டிப்பா டேஸ்டா இருந்துச்சுங்க. நான் மோர் தென் 4-5 டைம்ஸ் பிரியாணி ட்ரை பண்ணிட்டேன். ஒரு டைம் கூட இவ்வளவு டேஸ்டா வந்ததே கிடையாது. என்னுடைய ஃபியூச்சர் பார்ட்னர் சாப்பிட்டு பார்த்துட்டு ஐயோ சாமி சூப்பரா இருக்கு சாமி, எப்படி செஞ்சு கேட்டுட்டே இருந்தாரு. கடையில கூட இப்படி இல்ல, கடையில பிரியாணியோட நீ பீட் பண்ணிட்ட, நல்லா ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஈக்குவலா ரொம்ப ஹைஜீனிக்கா எடுத்துட்டு வந்து சர்வ் பண்றியே அப்படின்னு எனக்கு பயங்கர அப்படியே பாராட்டு மழை எல்லாம் கொடுத்தாரு. எனக்கு தூக்கி அப்படியே 1 வண்டி இல்லைங்க, 1 பாரல் நிறைய ஐஸ் கட்டி கிரீடம் தூக்கி என் தலையில வச்ச மாதிரி கிளி ஜில்லு இருந்துச்சு. இந்த ஒரு வார்த்தைக்காக தானடா இத்தனை மணி நேரம் 3 மணி நேரம் வெந்து நொந்து அனல்ல செத்து போயிட்டு, அதுவும் இல்லாம நானே கொஞ்சம் ஹைஜீனிக்கா அதெல்லாம் சாப்பிடுவேன்றதுனால தான் இவ்வளவு கஷ்டப்பட்ட. அன்பு உள்ளமே, உங்க வீட்டு பெண்கள் இதே போல உங்களுக்காக மெனக்கட்டுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்துல 70% பேக் போனா அவங்கதான் இருக்காங்க அப்படின்னா தயை கூர்ந்து மதிங்க அன்பு உள்ளங்களே. சப்போர்ட் பண்ணுங்க அன்பு உள்ளங்களே. முடிஞ்சா ஹெல்ப் பண்ணி கொடுங்க அன்பு உள்ளங்களே. அவங்க கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையில உச்சத்தை நோக்கி வளர்ந்துருவீங்க. நிறைய வசந்தங்களும் செழுமையும் உங்க வாழ்க்கையில நிரம்பி இருக்கும். உங்க வீட்டு பெண்களை நீங்க மகாலட்சுமியா பாவிக்கும் போது நன்றிங்க. அடுத்த ஒரு அழகான வீடியோல சூப்பர் டூப்பர்பா இதே போல நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாரஸ்யமான பல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது தேஜாஸ்ரீ என்கிற அஸ்வினியா சீதாராமன். டாடா, பை பை.
டாடா பை பை சொல்லிட்டு நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ தம்ஸ் அப் பண்ணாமலோ இருக்காதீங்க. இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் தட்டி விட்டுட்டு தான் நீங்க போகணும். இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஒன்ஸ் அகைன் டாடா பை.